ஹalleluya, குட் மார்னிங். உங்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்று சொல்லும்போதே இந்தியர்களாக நமக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளவும் கர்த்தரை துதிக்கவும் பாரத தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்த நாள் இது. இந்தியாவின் 80ஆம் சுதந்திர நாளா இருக்கிறது. ஹalleluya. இந்த தேசத்தை இன்னும் தேவன் ஆசீர்வதிக்கும்படி குணப்படுத்தும்படியாய் தேசத்துல சமாதானமும் சந்தோஷமும் கொண்டு நிறைவை கொண்டவர்களாய் மக்கள் அனைவரும் நல்லபடியாக உண்டு ஆரோக்கியமாக வாழ்ந்து பெருக வேண்டும் என்று தேவ பிள்ளைகளாகிய நாம இந்த தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டியது எவ்வளவோ அவசியங்க. இந்தியர்களாக நாம தேவனை துதிப்போம். And I'm proud to be an Indian Christian. என்னங்க, இந்த தேசம் தேவனுடைய பார்வையில் இருக்கிறது. நம்முடைய பைபிள்ல இந்திய தேசத்தை குறித்து எப்பொழுதோ எழுதப்பட்டிருக்கிறது. இந்திய தேசத்தை தேவன் நேசிக்கின்றார். இந்த தேசத்தில் இருக்கிற அனைவருக்காகவும் அவர் தம்முடைய உயிரையே சிலுவையிலே கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த தேசத்தார் அனைவரும் ரட்சிக்கப்படும்படி தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். வாங்க இன்றைக்கும் ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். தேவனுடைய வசனத்தையும் தியானிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கு இரக்கம் செய்யும், எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், எங்கள் தேச தலைவர்களை உம்முடைய கிருபையோடு ஆண்டவரை பத்திரப்படுத்தி சரியான தீர்மானங்களை செய்ய உம்முடைய ஞானத்தையும் உம்முடைய வேலையையும் இந்த தேசத்தை சுற்றி வைத்து நாளுக்கு நாள் விருத்தி அடையும்படி ஆசீர்வதியும். இந்த தேசத்தின் கிறிஸ்தவர்களாக நாங்கள் அனைவரும் இந்த தேசத்தின் நன்மைக்காக, சமாதானத்திற்காக, நிறைவுக்காக விண்ணப்பம் செய்ய உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சுதந்திரம் அப்படி என்றால் என்ன அர்த்தங்க? விடுதலை அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அது நாம் எல்லாரும் சுதந்திரம் உடையவர்களா இருக்க விரும்புகிறோம். பாருங்க, அந்த காலத்துல நம்முடைய தேசத்துல கூட கூட்டு குடும்பங்கள் என்று இருக்கும். வேதத்தின் படியாக பைபிள்ல இருக்கிற கல்ச்சரும் அப்படிதான், கூட்டு குடும்பங்கள். அப்பொழுது பெற்றோர்களும் அண்ணன் தம்பிகளும் எல்லாரும் சேர்ந்து தீர்மானங்கள், முடிவுகளை எடுப்பார்கள். ஒருவருக்கொருவர் கட்டுப்பட்டு இருப்பார்கள். ஒருவருக்கொருவர் ஒரு மனதை காண்பிப்பார்கள், ஒரே ஐக்கியத்தை காண்பிப்பார்கள். ஆனால் இந்த காலத்தில் பார்த்தால் வேலை நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக, பாருங்க, வித்தியாசமான சூழ்நிலைகளின் நிமித்தம், இந்த இடப்பற்றாக்குறை நிமித்தம், இந்த சிட்டிஸ்ல இருக்கிற பிரச்சனைகளின் நிமித்தம் இன்றைக்கு ஒவ்வொருவரும் இண்டிபெண்டன்டாக இருக்க விரும்புகிறார்கள். திருமணமானதென்றால் என் வீடு, என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைகள், என்னுடைய சம்பாத்தியம், நல்லது நல்லது. ஆனால் அநேகர் எப்படி குடும்பத்தை வழிநடத்த வேண்டும், எப்படி தன்னுடைய வருமானத்தை போதுகிறபடி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், என்னை கேட்கிறவர்கள் யாரும் இல்லாவிட்டாலும் நான் கணக்கு கொடுக்க வேண்டியவனா இருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு இல்லாமல் இஷ்டம் போல கடன் செய்து, செலவுகளை செய்து, முன்னுக்கு பின்னுக்கு யோசிக்காமல் தவறான முடிவுகள் எடுத்து கஷ்டப்படுகிறார்கள். ஃப்ரீடம் என்றால் இஷ்டம் போல இருப்பது அல்ல, அது ஒரு பொறுப்போடு கூடியது. சுதந்திரம் என்று சொன்னால் அது ஒரு பொறுப்பு. ஆங்கிலேயர் நம்மை ஆட்சி செய்த போது அவர்கள் சொன்னதை செய்தோம். ஆனால் இப்பொழுது நம்மை நாம் ஆட்சி செய்யும் போது பொறுப்புடையவர்களாக இருக்க வேண்டும். இயேசு ஆண்டவரும் நாம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். என்றால் உங்கள் சுதந்திரத்தை தவறாய் பயன்படுத்தக்கூடாது. உங்களுடைய சுதந்திரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். யாரோ ஒருவன் பாருங்க, ஒரு நகரத்துல இந்த சுதந்திர நாள் கொண்டாட்டத்தின் போது வீதியில ஒரு கட்டை எடுத்துக்கொண்டு சுற்றி கொண்டு, பெரிய கட்டை, நீட்டான கட்டை சுற்றி கொண்டு போகிறான். என்னப்பா, யார் மேலேயாவது பட போகுது என்று யாராவது கேட்டால், போங்க, நீங்க யாரு கேட்க, நம்ம தேசத்துக்கு இப்ப சுதந்திரம் வந்து விட்டது என்கிறானாம். சுதந்திரம் கிடைத்தது
உன் இஷ்டம் போல நீ மற்றவர்களுக்கு தீங்கு செய்யும்படி இருப்பதற்காக அல்ல, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக. இன்றைக்கு மனிதனுக்கு சுதந்திரமே இல்லைங்க. தேசத்துக்கு கிடைத்திருக்கலாம், ஆனால் மனிதன் கட்டப்பட்டு இருக்கிறான் எதற்கோ? நீங்களே சொல்லுங்க. பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு 6 அங்குள்ள சிகரெட்டுக்கு ஒரு 6 அடி உள்ள மனிதன் அடிமையாகி விடுகிறான். பாருங்க, அவன் புகைப்பிடிக்க தோணும் போதெல்லாம் புகை பிடித்துதான் ஆக வேண்டும். அதற்காக பாருங்க, அது நல்லதல்ல, அது உடலுக்கு தீங்கு செய்கிறது என்று அறிந்திருந்தாலும் அதை விட முடியவில்லை என்று சொல்கிறார்கள். குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர்கள், சூதாட்டத்துக்கு அடிமையானவர்கள், கெட்ட பழக்கங்களுக்கு அடிமைகளானவர்கள், ஏதோ ஒரு பாவத்தாலே கட்டப்பட்டு என் இதயத்தை யாருக்கோ பையனுக்கு கொடுத்து விட்டேன், பெண்ணுக்கு கொடுத்தேன் என்று தங்கள் சொந்த பெற்றோரை துக்கப்படுத்துகிறவர்கள். தங்களுக்கு எந்த விஷயத்திலும் சரியான முடிவு எடுக்க முடியாவிட்டாலும், செய்தது தவறு என்று அறிந்தாலும் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறவர்கள் அடிமைகள் இல்லையா? கட்டப்பட்டவர்களா இல்லையா? பாவம் செய்கிறவன் பாவத்தினாலே கட்டப்பட்டு கிடக்கிறவன். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் சுதந்திர பாரத தேசத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட எந்த ஒரு தேசத்திலே இருந்தாலும், அமெரிக்காவில் இருந்தாலும், ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும், ஜப்பானில் இருந்தாலும், எவ்வளவு ஃப்ரீடம் எனக்கு இருக்கிறது என்று நினைத்தாலும் அவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். பழைய ஆதாமின் சுபாவத்தினாலே நாம சாத்தானுக்கு அடிமைகளா இருக்கிறோம். அதனாலதான் தீமை என்பது நம்மை ஆட்சி செய்கிறது. சக மனிதன் பாருங்க, தன்னுடைய எண்ணங்களிலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்கின்றான். அவன் தவறு செய்தான் என்று பார்க்கிறான், அந்த தவறை உணர்கிறான், ஆனால் அதை விட்டுவிடவும் முடியவில்லை, விடுதலையும் பெற முடியவில்லை. என்றால் காரணம் கொடூரமான எஜமான ஆகிய சாத்தானின் கையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறாங்க. நீங்க விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள், ஆகவே மனுஷருக்கு அடிமையாக வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். You are bought with a price. என்ன அது? ஆண்டவர் தம் சொந்த ரத்தம் கொடுத்து நாம் சாத்தானுக்கு அடிமைகளாக இருந்த போது, நம் வாழ்க்கையை அவன் கையில் அடகு வைத்த போது, பாருங்க, நீங்க அடகு வைப்பீங்களா? பொருட்களை அடகு வைப்பார்கள். அந்த பணத்தை கொடுத்தால் ஒழிய அவன் அதை கொடுக்க மாட்டான். அந்த பணத்தை கட்ட நம்மால் முடியாது. ஆகவே அநேக முறை அந்த அடகு வைத்த அந்த தங்கமும் அந்த பொருட்களும் மூழ்கி போய்விடுமாம். நீங்க பாருங்க, அவங்க கொடுத்த அந்த பணத்தின் மீது வட்டியின் மீது வட்டி போட்டு அதை நாம கட்ட முடியாத நிலையில அதை இழந்து போய்விடுவோம். நாம் அப்படிதான் இழந்து விட்டோம். பாவத்துக்கு அடிமையானவன், பாவத்திற்கு விற்கப்பட்டார்கள். நீங்கள் சும்மாவே விற்கப்பட்டீர்கள். சிற்றின்ப பாவ போகத்திற்கு விற்றுக் கொள்கிறோம். நம்மை விற்றுவிட்டோம். அவன் கடனை நம்மால் தீர்க்க முடியவில்லை, அவனுக்குள்ளிருந்து நம்மால் வர முடியவில்லை. அதனால்தான் ஆண்டவர் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே, பொன் வெள்ளியை போன்ற அழிவுள்ள பொருட்களால் அல்ல, விலையேற பெற்ற தம் சொந்த ரத்தம் கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார், விடுவித்தாருங்க. யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் மாத்திரமா? உலக பாவங்களை சுமர்ந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக இந்த உலகத்துக்கு வந்து பாவத்துக்கு அடிமையா இருந்த ஒவ்வொரு மனிதனின் பாவத்தின் பரிகாரத்தை சிலுவையிலே அவரே செலுத்தினார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடைக்காது என்ற வார்த்தை அப்படியே நிறைவேறும்படி ஆண்டவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை, விலையேற பெற்ற ரத்தத்தை, மாசற்ற தம் ரத்தத்தை சிந்தி நமக்கு வரவேண்டிய தண்டனையை ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலையை கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்கின்ற பிரியமுள்ள சகோதரனே, சகோதரியே, நீங்க எந்த தேசத்தில் இருக்கிறீங்களோ, எந்த தேசத்தாரோ யாராக இருந்தாலும், உங்களுக்காக கூட அன்றைக்கே ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை சிந்துவதன் மூலம் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க கிரயத்தை செலுத்திவிட்டார். இட்ஸ் ஆல்ரெடி பெய்டு. நீ இனி பாவத்துக்கு அடிமையா இருக்க வேண்டியதில்லை. நீ இனி சாத்தானுக்கு கடன் பட்டு இல்லை. உன் கடன் தீர்க்கப்பட்டது, ஆனால் நீ அதற்கு பழகி போய்விட்டாய். அதை உணராமல் இருக்கிறாய், நம்பாமல் இருக்கிறாய். ஆகவே இன்னும் உங்கள் பாவத்தில் இருக்கிறீர்கள்.
நீங்கள் இன்னும் அடிமைத்தனத்திலேயே இருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக செய்த சிலுவை தியாகத்தை நோக்கி பார்த்து விசுவாசித்தால் உங்களுக்கு வரவேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு உங்கள் மீட்பின் விலையை செலுத்தினார் என்று நம்பினால் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே உங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் நாளாய் சுதந்திரத்தை பாவத்தின் விருப்பங்களில் இருந்து, பாவ சாபங்களில் இருந்து, தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுகிற நாளாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவன் 2 பறவைகளை பிடித்து கூண்டில் அடைத்த போது அவன் ஃப்ரெண்டு கேட்டான், ஏண்டா இப்படி பாவம் நல்லா பறக்கிறது கூண்டில் வைத்தாய் என்றால், இதை நான் வாங்கி இருக்கிறேன், இவங்களுக்கு உணவு போட்டு தண்ணீர் கொடுத்து வளர்க்கிறேன் என்ற போது, ஐயோ நீ எவ்வளவு உணவு கொடுத்தாலும் அது தனக்கு தானே பறந்து வானத்துல சென்று தன் ஆகாரத்தை தேடி சாப்பிடும் போது தானே சுதந்திரமா இருக்கும், விட்டுடுடா என்றால், எப்படி விடுவேன், நான் இவ்வளவு விலை கொடுத்து இதை வாங்கி இருக்கிறேன், இதற்காக திரும்ப இந்த கேஜ் வாங்கியிருக்கிறேன், இந்த கூண்டு வாங்கினேன், இதற்கு ரொம்ப செலவு செய்தேன், இதை எப்படி நான் காற்றில் விட்டு விடுவேன் என்றால், சரி எவ்வளவு செலவு செய்தாய் சொல்லு, அந்த 5000 ரூபாய் நான் கொடுத்து விடுகிறேன், நீ அதை விட்டு விடு என்றானாம். வாங்கினது கம்மிக்கு தான், ஆகவே இன்னும் அதிகம் கிடைக்குதுன்னு சரிப்பா என்று சொல்லி பணம் வாங்கி கொண்டு அந்த கூட்டினுடைய கேஜுடைய மூடியை திறந்து வைத்தான். ஆனால் அந்த பறவைகள் வெளியே வரவில்லை. கதவு திறந்தே இருக்கிறது, பறந்து போக வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் பறக்கவே இல்லை. ஒரு குச்சியை வைத்து அங்கிங்கு குத்தினால் அது அங்கேயே சுற்றி சுற்றி வருகிறதே தவிர வெளியே வரவில்லை. ஏனப்படி? அதற்கு அது பழகிவிட்டது. பறப்பதை விட ஏதோ 4 தானியம் சாப்பிட்டு 2 சொட்டு தண்ணீர் குடித்தால் போதும், இதுவே நல்லா இருக்கு, இந்த கூண்டிலேயே நல்லா இருக்கு, யாரோ ஒருவர் நமக்கு எல்லாம் செய்து கொடுக்கிறாங்க என்பது போல் வெளியே வரவே இல்லையாம். இன்றைக்கும் அநேகர், இயேசு ஆண்டவர் உனக்கு விலை கொடுத்து விட்டார், உனக்கு விடுதலை கொடுத்தார், உனக்கு வழியை திறந்து விட்டார், கிறிஸ்துவுக்குள்ளே நீ புதிய சிருஷ்டியாக மாற சுதந்திரத்தோடு வாழும்படியாக வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ ஆண்டவர் எல்லாம் செய்து விட்டார். ஆனால் நீங்க இன்னும் உங்க பாவ கட்டுகளிலே இருந்து கொண்டு ஆண்டவர் அழைப்புக்கு கீழ்ப்படிவதில்லை, ஆண்டவர் செய்த பலியாகத்தை விசுவாசிக்கவில்லை, உங்களுக்கு எவ்வளவு பெரிய விடுதலை இருக்கிறது என்பதை கவனிக்கிறதே இல்லை. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஒருமுறை பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 36ஆம் வசனம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். உண்மையான சுதந்திரம் பாவத்தின் மீது ஜெயம், உண்மையான ஃப்ரீடம், உண்மையான சமாதானம், உண்மையான மகிழ்ச்சி ஆண்டவரால் தான் உண்டாகும். நம்மை பாவ கட்டுகளிலே கட்டி வைத்திருக்கின்ற சாத்தான், அவன் கட்டுகளிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்து விட்டார். நமக்கு விடுதலை அறிவிக்கப்பட்டு விட்டது. நீ இன்னும் உன் பாவ கயிறுகளாலே இழுக்கப்படுகிறாய் என்றால், உன்னால் இன்னும் மாம்ச இச்சைகளை ஜெயிக்க முடியவில்லை என்றால், நீ இன்னும் மனிதர்களுக்கு பயந்து கொண்டு மனுஷருக்கு அடிபணிந்து உன்னை நீயே கெடுத்துக் கொள்கிறாய் என்று சொன்னால், ஆண்டவருடைய விடுதலை நீ இன்னும் பார்க்கவில்லை. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். நாங்க யாருக்கும் அடிமை இல்லையே என்றார்கள் என்று பரிசேயர்கள். நீ யாருக்கும் அடிமையாக வேண்டியதில்லை, நாம் சுதந்திர பாரதத்தில் தான் இருக்கிறோம், சுதந்திரமுடையவர்களே. ஆனால் பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமை. பாவ அடிமைத்தனத்திலிருந்து, உலக அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கவே ஆண்டவர் அவர் செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நம் பாரத தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். 1.4 billion people, more than that I think, 1.478 billion ஜனங்கள் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். இந்த தேசத்தில் 28 மாநிலங்கள் இருக்கிறது, 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கிறது. நம்முடைய தேசத்தின் மொழிகள் 1652 மொழிகள் இருக்கிறது. அதில் 23 மொழிகள் அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக இருக்கின்றது. குறைந்தது 23 மொழிகளிலாவது ஏசாண்டருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் விடுதலை அறிவிக்கப்பட்டது. ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் சிலுவையில் மரித்தார். நித்திய நரகத்துக்கு போகாமல்
சாத்தானின் கட்டுகளில் விழுந்து நசுங்கி போகாமல் வெற்றி வாழ்க்கையை, பரிசுத்த வாழ்க்கையை வாழும்படியாக தேவன் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்தார். இயேசுவின் நாமத்திலே ரட்சிப்பு இருக்கிறது. ஒவ்வொரு முழங்காலும் அவர் நாமத்தில் முடங்க வேண்டும். ஒவ்வொரு நாவும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். ஜனங்கள் எல்லாருக்கும், நம் தேசத்தார் எல்லாருக்கும் கேட்கப்படும்படி நாம் இந்த தேசத்திற்காக விண்ணப்பம் செய்வதும் இயேசுவின் அன்பின் சுவிசேஷத்தை அறிவிப்பதும் எவ்வளவோ அவசியமா இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவருடைய வருகை மிக சீக்கிரத்தில் இருப்பதினால் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் வரை அவருடைய வருகை தாமதிப்பதினாலே இந்த சுதந்திர பாரத தேசத்திலே ஒவ்வொரு தேச குடிமகனும் நீதி நியாயங்களை பின்பற்றுகிறவர்களாக தேவ ஆசீர்வாதங்களோடு நிறைவை பெற்றுக் கொள்ளும்படி நாம் எல்லா ஜனங்களுக்காகவும், அதிகாரிகளுக்காகவும், ராஜாக்களுக்காகவும் நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று தேவனுடைய வசனம் சொல்கிறது. இந்த இண்டிபெண்டன்ஸ் செலிப்ரேஷன் சந்தர்ப்பமாக பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய காரியத்தை நம்முடைய இந்தியாவில் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்போமா? பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை அப்பா இந்த சுதந்திர பாரத தேசத்திலே பிறக்க வைத்ததற்காக நன்றி அப்பா. எங்கள் முன்னோர்கள் எத்தனையோ அடிமைத்தனத்திலே, எத்தனையோ கட்டுகளிலே இந்த தேசத்திலே நசுக்கப்பட்ட போது போராடி அப்பா இந்த 80 வருஷங்களுக்கு முன்பாக இந்த தேசத்துக்கு சுதந்திரத்தை கொடுத்து இப்பொழுது வரை நாளுக்கு நாள் விருத்தியாகும்படி இந்த தேசத்தை உன்னத நிலையிலே வைத்து உலக தேசங்கள்ல, உலக நாடுகளிலே உயர்வான நிலையிலே நீர் வைத்திருக்கையிலே அப்பா, உலக ரீதியான ஆசீர்வாதத்தோடு கூட தேசத்திலே அனைவருக்கும் சமாதான, சந்தோஷமும், நீதியும், நியாயமும் கிடைக்கும்படி அதிகாரிகள் நியாயத்தோடு தேசத்தை ஆளுகை செய்யும்படி உம்முடைய கிருபையை தந்தருளும். இன்றைக்கு எங்கள் ஆழ்மனதிலே சுதந்திரத்தை பெற்று, விடுதலையை பெற்று, உம்முடைய சாட்சிகளாய் வாழும்படியாய் ஒவ்வொரு பாவத்தின் கட்டுகளிலிருந்து விடுவியும். பரிசுத்த ஆவியின் காரியங்களை உலக தேசங்கள் அனைவற்றிலும் தீவிரமாக செய்ய வேண்டும் என்று உம்முடைய ராஜ்யத்திற்காக எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. தேசத்திற்காக அதிகமாக தெய்வ சமூகத்திலே ஜெபிப்போம். நீங்க வெளிநாடுகள் இருக்கிற இந்தியர்களா இருந்தால் எங்கிருந்து பார்க்கிறீர்களோ உங்க பெயரும் ஊரும் லைவ் சாட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு தேசத்திலும், ஒவ்வொரு வம்சத்திலும், ஒவ்வொரு மொழி பேசுகிறவர்களிடத்திலும், ஒவ்வொரு ஜனங்களிலிருந்தும் இயேசு ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை கொடுத்து மனிதர்களை வாங்கி பரலோக ராஜ்ய சுதந்திரவாளிகளாய் செய்கிறாராகவே சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படி, தேசங்கள் எல்லாம் விருத்தியாகும்படிக்கு, போராட்டங்கள், யுத்தங்களோடு ஒருவருக்கொருவர் தீங்கு செய்கிறவர்களாக இல்லாமல் சமாதான சந்தோஷத்தோடு ஆசீர்வதிக்கப்படும்படி பரிசுத்த ஆவியின் கிரியை நடக்கும்படியாக நாம ஜெபிக்க வேண்டியவளா இருக்கிறோம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் மற்றும் பாரங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்ற எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமா வெற்றியை தருவார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்தில் அனுதின தியானத்திலே சந்திப்போம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.